காளிப்பட்டி மகேந்திரா மேல்நிலைப்பள்ளி மெகா வாழை இலை விருந்து. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அன்று காலை சூரியன் கூட கொஞ்சம் மெதுவாக உதித்தது போல இருந்தது. காளிப்பட்டி மகேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மெகா வாழை இலை விருந்து ஒரு சாதாரண பள்ளி வளாகமாக இல்லை. அது ஒரு பண்டிகை மண்டபம், ஒரு பாரம்பரிய பூமி, ஒரு பச்சை திருவிழா. பாவாடை தாவணியில் மலர்ந்த மாணவிகள், வேஷ்டி சட்டையில் திகழ்ந்த மாணவர்கள், மரியாதை கலந்த பாரம்பரிய உடையில் ஆசிரியர்கள். ஒவ்வொரு முகத்திலும் ஒரு தனி ஒளி, ஒரு பெருமை, ஒரு புன்னகை. தரையில் ஒழுங்காக அமர்ந்து முன் விரிக்கப்பட்டிருந்தது பசுமை பரப்பிய வாழை இலை. அந்த பச்சை இலையின் மேல் விழுந்த முதல் சாத உருண்டை ஒரு உணவு அல்ல, ஒரு மரபின் தொடக்கம். ஒவ்வொரு மாணவரும் தங்கள் வீட்டு சமையலின் அன்பை கொண்டு வந்திருந்தனர். குழம்பின் நறுமணம், கூட்டு சுவை, பொரியலின் கரகரப்பு, இனிப்பின் இனிமை, எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு சுவை இசை. இது எங்கள் வீட்டிலிருந்து என்று பெருமையுடன் பகிர்ந்த சிறு குரல்கள். நீங்க இதையும் சுவை பாருங்க என்ற அன்பு அழைப்புகள். அந்த தருணத்தில் உணவு பரிமாறப்படவில்லை, அன்பு பரிமாறப்பட்டது. அனைவரும் ரசித்து ரசித்து உண்டனர், மெதுவாக சுவைத்தனர், சிரித்தனர், பகிர்ந்தனர். அந்த காட்சி கண்களுக்கு விருந்து, மனத்திற்கு உற்சாகம். அப்போது மனதில் எழுந்த கேள்வி, ஏன் நம் முன்னோர்கள் வாழை இலையை தேர்ந்தெடுத்தார்கள்? வாழை இலை ஒரு தட்டு அல்ல, அது ஒரு தாயின் கரம் போல. சூடான உணவை தாங்கும் சக்தி, இயற்கையின் அருள். அதன் மேல் இருக்கும் இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு நன்மை தரும், ஜீரணத்தை எளிதாக்கும், கிருமிகளை தடுக்கும். பயன்படுத்திய பிறகு மண்ணோடு கலந்து பூமியை மீண்டும் பசுமையாக்கும். ஒரு இலை, ஆனால் அதன் உள்ளே ஒரு அறிவியல், ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பு, ஒரு பண்பாட்டு பெருமை. 16 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை நடைபெற்ற மகேந்திராவின் மெகா வாழை இலை விருந்து. கல்வித்துறையில் 48 ஆண்டுகள் சேவை செய்து வரும் இந்த கல்வி நிலையம் புத்தக அறிவு மட்டும் போதாது, மரபு அறிவும் தேவை என்பதை அழகாக உணர்த்தியது. அன்று வயிறு மட்டும் நிறையவில்லை, மனங்களும் நிறைந்தன. நண்பர்கள் மட்டுமல்ல, ஒரு குடும்பம் போல அனைவரும் இணைந்தனர். பச்சை இலையின் மேல் பரிமாறப்பட்ட அந்த உணவு இன்று ஒரு இனிய நினைவாக மாறியுள்ளது. கல்வி வளர்க்கும் பள்ளிகள் பல இருக்கலாம், ஆனால் மரபை வளர்க்கும் பள்ளிகள் சிலவே. மகேந்திரா கல்வியையும் கலாச்சாரத்தையும் கைகோர்த்து நடத்தும் ஒரு பெருமை மிக்க இல்லம். வாழை இலை பசுமை இருக்கும் வரை தமிழர் பண்பாட்டின் பெருமை நிலைத்திருக்கும். இந்த விழாவானது பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஜி ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே, மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே
பிறக்குது போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. போது பனகம் கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கொறிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, போல கொழுக்கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பாக்கு என்ன ருசி, பூமிக்கு வந்தவானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜமின் நீரிகள் கோழி மழை என்ன வந்து பொழியுங்கள். மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன். என் வாழ்க்கை ஒரு விடைதான். உண்மைகள் எங்கே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். நாம் வந்த பின்னாலும் நாம் சென்ற பின்னாலும் சொந்தாமும் வந்தாமும் பேசலும். இந்த கொடும்பாறை கோயில் அதில் நீதானே சாமி. இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீ காபூமே. சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திடலாம். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம்.
கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.